வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இபிஎஃப்ஓ பென்ஷன் ரூ 1000லேருந்து 7500 உயர்வு. அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் 4 வீடியோ தான் இது. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா பார்ட் 4 வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேஞ்சில் யார் யாருக்கெல்லாம் இம்பேக்ட் ஆகும், அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாற்றம் கொண்டு வந்தால் யார் யாருக்கெல்லாம் இது வரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சுமார் 6.5 கோடி பிரைவேட் எம்ப்ளாயிக்கு பாதிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 6.5 கோடி பிரைவேட் எம்ப்ளாயிக்கு பாதிக்கப்படலாம். பிரைவேட் செக்டரில் வேலை பார்க்கும் தொழிலாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு பென்ஷனர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பென்ஷன் பயனாளிகள் ரிட்டையர் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பென்ஷன் இன்க்ரீஸ் கிடைக்கலாம். இது அப்ரூவ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இது கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் யங் எம்ப்ளாயிஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயின் பண்ண எம்ப்ளாயிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் சேவிங்ஸ் அவங்களுக்கு அதிகரிக்கும். இந்த பென்ஷன் தொகை இது பண்ணும்போது சேவிங்ஸ் அதிகரிக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டிபெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஃபேமிலி டிபெண்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இந்த பென்ஷன் தொகை மூலிமா பிஎஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஃபேமிலி இது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா எக்கானமியும் பூஸ்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் ஹையர் பென்ஷன்லேருந்து மோர் ஸ்பெண்டிங் கிடைக்கும். இதனால் எக்கானமி இன்க்ரீஸ் ஆகும்போது பூஸ்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹையர் பென்ஷன்ஸ் அதிகமாகும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அஃபிஷியல் அப்ரூவல் இல்லாதால் இது எக்ஸ்பெக்டட் ரீஃபார்ம் மட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் அஃபிஷியலாக இபிஎஃப்ஓ சைட்லேருந்து எந்த ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஒன்ஸ் வந்துச்சுன்னா இது ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. மேலும் பார்த்திங்கன்னா இது அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அந்த முக்கிய தகவல் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் மக்களே இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி மக்களே. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.